ஓகே. டுடே ட்ரேட்ஸில் மார்க்கெட்டுடைய பிரேக் அவுட் லைன்ஸில் எப்படி ட்ரேட் என்ட்ரிஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு 5 என்ட்ரிஸ் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 5 என்ட்ரிஸுக்கான ப்ரைஸ் எக்ஸிக்யூட்டை வந்து நம்ம இன்றைக்கி கொஞ்சம் கிளியராக கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரேடில் இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ₹100 தான் இப்போ ட்ரேடுக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் அனலைஸ் பண்ணிக்கிறேன். USD INR பேரில் தான் இருக்கேன். 77% கொஞ்சம் அனலைஸ் எடுத்திருக்கேன். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோவில் பெரிய அளவில் ப்ரைஸை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டுட்டு போக முடியல. பை சைடாக இருக்கட்டும் ஆர் செல் சைடாக இருக்கட்டும். அது எப்படி நம்ம பார்க்குறோன்னா, இங்கே நமக்கு ஒரு ஹையர் பையர் மொமெண்டம் இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது வரிசையாக 5 கேண்டில்ஸ் கிட்ட கண்டினியூ பண்ணியிருக்காங்க பை சைடுக்கு. அதுக்கு ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் ஃபைட் பண்ணியிருக்காங்க மீன்ஸ் பெரிய அளவில் பை சைடுடைய கண்டினியூஷன் கொடுக்க முடியாமல் பையர் செல்லர்னு மார்க்கெட்டில் ஒரு நார்மல் கன்சாலிடேட் மார்க்கெட்டில் கொடுத்துருக்காங்க. தென் மார்க்கெட்டில் பையர் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. தென் அதே லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்லருமே குயிக்கான ஒரு ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை ஹரிசாண்டல் வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஹரிசாண்டல் லைன் எடுத்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு காமன் இந்த ஒரு ஹையர் லெவல் இருக்குது பார்த்திங்களா, இந்த லெஃப்ட் சைடு, இந்த ஹையர் லெவலில் பிரேக் அவுட் எடுத்து பையர் எவ்வளோத்துக்கு எவ்வளோ குயிக்காக போயிருக்கு நம்மளால் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியுது. பையர் மொமெண்டம் ஸ்ட்ராங்காக இருக்குது, கண்டினியூவேஷன் வேலிடாக இருக்குது. தென் ஹையரில் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் நெக்ஸ்ட்டு ஃபைட் பண்ணி சப்ளை மார்க்கெட்டை கொண்டுட்டு வராங்க. ஸோ செல் ஆகக்கூடிய மூவிங்கில் கரண்ட்லி இப்போ நமக்கு பார்க்கும்போது தெரியும் நல்ல ஒரு ஃபைட்டிங் இருந்திருக்கு. கரண்ட் இல்லை, ப்ரீவியஸ். ஸோ இந்த லெவலில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஃபைட்டிங் ஸ்ட்ரக்சர் கிளியராகவே தெரியுது. ஸோ மார்க்கெட்டில் இந்த லெவலில் இருந்து பையரை புஷ் பண்ணுறதுக்காக மார்க்கெட் வேல்யூட் கொடுத்துருக்காங்க, வேல்யூஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேல்யூஸ் எங்கேருந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும் அப்படின்னா நமக்கான இந்த லோவர் லெவலில். ஸோ ப்ரைஸ் ரீச் லெவலால் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியுது. ப்ரைஸ் இந்த லோவர் லெவல் வரைக்கும் இருந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதுக்கான லெவலை வந்து வேறு கலரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, ப்ரைஸ் ரீச் பண்ணி க்ளோஸ் வைக்க முடியாமல் இந்த லெவல்லேருந்து பையருக்கான ப்ரெஷர் கொடுத்துருக்கக்கூடிய லெவலில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ செல்லர் வந்திருக்காங்க, இந்த லெவல் ரீச் ஆகிருக்கு. நான் ப்ளூ கலரில் ட்ரா பண்ணிருக்கக்கூடிய ஹரிசாண்டல் டைம் லைன். ஸோ இந்த லெவல்லேருந்து பையருக்கான ப்ரெஷர் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய கேண்டில்ஸில் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியுது. செல்லருடைய ப்ரெஷர் வருது, அந்த க்ரீன் லைனுக்கு கீழே பாருங்கள். செல்லருக்கான ப்ரெஷர் அதுக்கு ப்ரீவியஸ் வரைக்கும் காமனாக ஃபைட் பண்ணி ஓரளவு மீடியேட்டராக தான் வந்துட்டுருக்கு. தென் இந்த லோவர்லேருந்து மார்க்கெட் ரிவர்சல் கொடுக்குற அளவுக்கு பையர்கிட்ட ப்ரெஷர் இருக்குது. அகெயின் பையரால் மார்க்கெட்டில் கண்டினியூ ஆக முடியல. ரீசன் ப்ரீவியஸில் பையர் எக்ஸிக்யூஷன் ப்ரைஸ் நல்ல வயசுலேயே மூவ் பண்ணியிருக்கு. ப்ரைஸ் எக்ஸிக்யூஷன் நல்லாவே இருக்குது. தென் மார்க்கெட்டில் சப்ளை செல்லருடைய கண்டினியூஷன் ஸ்ட்ராங்காக வந்துட்டுருக்குன்னு சொல்லும்போது ப்ரைஸ் ப்ரெஷர் பையருடைய வேல்யூ ப்ரெஷர் எங்கேருந்து என்ட்ரி ஆகுதுங்கிறது நம்ம ஒரு பாயிண்ட் அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லோவர் லெவலில் மார்க்கெட் பையருக்கான ப்ரெஷரை எடுத்துருக்குங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ ப்ரைஸுமே நமக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கு. அடுத்த கண்டியில் பார்க்குறோம் மார்க்கெட் ஓவரால் நல்ல ஒரு வால்யூமில் சப்ளை கொண்டுட்டு வராங்க, செல்லரை கொண்டுட்டு வராங்க. அகெயின் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஃபைட்டிங் 0 வேல்யூவில் முடியுது, அதாவது டோஜி. நெக்ஸ்ட்டு கண்டியில் சேம் அதே லெவலுக்கு பையருக்கான ப்ரெஷர் என்ட்ரி, பையருடைய வால்யூமால் இம்ப்ரூவ் ஆக முடியல. அப்போ நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இங்கே பையருக்கான வேல்யூ ப்ரெஷர் வீக் ஆகுது. தென் அகெயின் பார்க்குறோம் ஒரு பையருக்கான ப்ரெஷர் போகிறாங்க, இன்வெர்டட் ஹேமர் லைக் 2 கேண்டில் கண்டினியூஸாக அந்த மாதிரி வருது. அதாவது இந்த லெவலில் பையருக்கான ப்ரெஷர் இருக்குது, பையருடைய வேல்யூ ரீச் பண்ணுது, பட் ஹையர்லேருந்து செல்லர் நமக்கு ஸ்ட்ராங்காக வராங்க. ஏன்னா ப்ரீவியஸ் ரிவர்சல் பேட்டர்ன் மூலமாகவே நமக்கு தெரியுது அங்கே பையருடைய வேல்யூ பெரிய லெவலில் இல்லை. என்கல்ஃபிங் ஸ்ட்ரக்சர் வைஸில் கொடுத்துருந்தாலுமே பையருடைய வேல்யூ வைஸில் ஸ்ட்ராங்காக இல்லாததுனால இம்ப்ரூவ் ஆக முடியல பை சைடுக்கு. தென் லோவர் வராங்க. ஸோ இந்த லோவர் லெவலில் நான் இந்த க்ரீன் லெவலில் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம கண்டினியூஷன் ட்ரேட் என்ட்ரி எடுக்கலாம். நான் இப்போ என்ட்ரி போகலை, அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறேன். ஸோ என்னுடைய அனலைஸ் படி நான் இங்கே நார்மலாக ஸ்டார்டிங் பார்த்து வச்ச அனலைஸ் படி இந்த லெவலில் க்ரீன் கலர் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அதை பிரேக் அவுட் எடுத்து மார்க்கெட் கண்டினியூ பண்ணணும். ஓகேங்களா, அதுக்காக நம்ம இந்த கேண்டிலுக்கு அப்புறம் பை பண்ணணும், இதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டிலுக்கு அப்புறம் பை பண்ணணுங்கிறது கிடையாது. இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் எடுக்கணும். ஸோ அந்த பிரேக் அவுட் எடுக்கிறதுக்கான வேல்யூ எங்கேருந்து நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்குதுங்கிறத பார்த்து நம்ம ட்ரேட் என்ட்ரிஸ் எடுக்க போகிறோம். ஸோ அதை நான் அடுத்த பாயிண்ட்டாக சொல்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். ஸோ இந்த சினாரியோ வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ஃபைட்டிங்லேருந்து செல்லருக்கான ப்ரைஸ் வேல்யூ இம்ப்ரூவ் ஆகுது. எதனால் இம்ப்ரூவ் ஆகுதுங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். தென் இந்த க்ரீன் லைனை அப்படியே நான் ஸ்விட்ச் பண்ணி சப்போர்ட் லெவல் மார்க்கெட் கொடுத்துருக்கு. அதாவது செல்லர் வந்து லோவர்லேருந்து பையருக்கான ப்ரெஷர் இங்கே என்ட்ரி ஆகிருக்கு, தெரியுதுங்களா. செல்லர் வந்திருக்காங்க, இந்த லோவர்லேருந்து பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகி பையர் 3 கேண்டில் கண்டினியூஷன் கொடுத்து நல்ல வால்யூமாகவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அகெயின் நமக்கு தெரியும் ப்ரீவியஸ் ஃபைட்டிங் லெவலில் இருக்கக்கூடிய ஃபைட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு மார்க்கெட் ஃபைட் பண்ணுறாங்க.
அதேமாதிரி நான் லைன் பண்ணிக்கிறேன். இந்த லெவல் எல்லாமே பையருக்கான காமன் ப்ரெஷர் என்ட்ரி ஆகக்கூடிய லெவல்ஸ். ஓகேங்களா, இந்த ஏரியாஸ் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். தென் பிரேக் அவுட், தென் ப்ரைஸ் கண்டினியூ பண்ணுது. ஸோ இந்த லெவலில் பையருக்கான ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இந்த லெவல் உங்களுக்கு கிளியராக தெரியும் நினைக்கிறேன். முடிஞ்சால் நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். இங்கே செல்லர் வரும்போது பையருக்கான ப்ரெஷர் இருக்குது. தென் அந்த லெவலில் பிரேக் அவுட் எடுத்து பையருடைய மூவிங் இருக்குதுன்னு சொல்லும்போது இந்த லெவலில் இந்த ஒரு ஹரிசாண்டல் டைம் லைனில் நமக்கு பையருக்கான ப்ரெஷர் இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ அந்த ப்ரெஷர் எங்கேருந்து இருக்குங்கிறத நம்ம ப்ரீவியஸ் அனலைஸில் எடுத்துட்டோம். ஸோ இந்த லெவலுக்கு செல்லர் வராங்க, அகைன் பையருக்கான ப்ரெஷர் மார்க்கெட் என்ட்ரி ஆகுது. என்ட்ரி ஆகக்கூடிய பையருடைய ப்ரைஸ் கண்ட்ரிபியூஷன் பெரிய அளவில் இல்லை. 2 கேண்டில் கொடுத்துருக்கு, நல்ல ஒரு என்கல்ஃபிங் ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருந்தாலுமே, அதாவது ப்ரீவியஸ் செல்லருடைய ஆர்டரை அடுத்து வந்த பையருக்கான ப்ரைஸ் வேல்யூ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க, என்கல்ஃப் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகியிருக்காங்க. ஆனாலுமே கண்டினியூ ஆக முடியல. ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ரிஜெக்ஷன் ரிவர்சல் லெவலுக்கு மார்க்கெட் நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு, ரிவர்சலுமே கொடுத்துருக்கு. ரிவர்சலுமே பார்த்தீங்கன்னா பையரை விட செல்லருக்கான ப்ரைஸ் எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்கு. செல்லர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணி வராங்க. இப்போது நமக்கு லோவர் லெவல்லேருந்து மறுபடியுமே பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் எங்கேருந்து என்ட்ரி ஆகுதுங்கிறத ஓவரால் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஈஸி. ஹையர்லேருந்து நம்ம அனலைஸ் பண்ணி வரும்போது இப்போ லோவர் லெவலில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இங்கே பார்க்கணும்னா தெரியுது பையர் ப்ரெஷர், செல்லருடைய ப்ரைஸ் என்ட்ரி நடக்குது, அகெயின் பையருடைய பிரேக் அவுட் நடக்குது. ஸோ அதே லெவலில் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக எடுத்திருக்காங்க மார்க்கெட். ஸோ செல்லர் வராங்க, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இங்கே சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகுது. செல்லருக்கான ப்ரெஷர்லேருந்து மார்க்கெட் பையருடைய ப்ரைஸ் வேல்யூ என்ட்ரி எடுக்கிறாங்க. நல்ல ஒரு பையருக்கான வால்யூம், அட் த சேம் ஒரு கன்சாலிடேட் ப்ரெஷரை கொடுத்து பிரேக் அவுட் பண்ணி பையருடைய மொமெண்டத்தை கண்டினியூ பண்ணுற அளவுக்கு இங்கே பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தென் அகெயின் அதே லெவலுக்கு தான் இப்போ கரண்ட் டைமில் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் அண்ட் ரிவர்சல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, இப்போது இதே விஷயம் ஃபாரெக்ஸ்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஸ்கேல் பண்ணிக்கலாம். அட் த சேம் நம்மளுடைய ஆப்ஷன் ட்ரேடுன்னு சொல்லும்போது மினிமம் அமௌண்ட்டை இங்கே ஃபிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கான ரிட்டர்ன்ஸ் எத்தனை பர்சன்டேஜோ அந்த பர்சன்டேஜ் வந்து நீங்கள் இங்கே ரிவர்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறீங்க, ரிட்டர்னில் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ அனலைஸ் நம்ம இங்கே ஓவரால் கிளியராக வச்சுட்டோம். லோவர்லேருந்து பையருக்கான ப்ரெஷர், ரிஜெக்ஷன் நல்லா இருக்குது. ஸோ அந்த ரிஜெக்ஷனுக்கான வேல்யூவில் நம்ம ஒரு 2 to 3 ட்ரேட்ஸ் என்ட்ரிஸ் இங்கே எடுத்துடலாம். தென் ஹையரில் நான் வச்சிருக்கக்கூடிய லெவல் பிரேக் அவுட் ஆகணும். ஏன்னா லோவர்லேருந்து பையருக்கான ப்ரெஷரை மார்க்கெட் எடுத்து மூவ் பண்ணுதுங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்கே ஒரு ரிஜெக்ஷன் ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறேன். எப்போவுமே ரிஜெக்ஷன் ட்ரேட் என்ட்ரி நம்ம ஒரு லெவலில் ட்ராப் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த லெவலில் நம்ம ட்ரேட் என்ட்ரி எடுத்ததுமே நம்ம யாருக்கான ப்ரெஷர் வைஸுக்கு ட்ரேட் என்ட்ரியில் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த ப்ரெஷர் அங்கே இருக்காங்கிறத கவனிக்கணும். ஸோ ட்ரேடு ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறது செகண்டரி ஒன். எதனால் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ப்ராஃபிட்னால் நமக்கு வந்து எல்லாருமே ப்ரையாரிட்டி கொடுப்போம், இல்லைன்னு இல்லை. அட் த சேம் டைம் நம்மளோட அனலைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அங்கே கரெக்டாக இருந்தால் தான் அந்த ட்ரேட் ப்ராஃபிட் ஆகுங்கிறது ஒரு குட் பாயிண்ட்டாக இருக்கணும். சரிங்களா, இப்போது இந்த அளவுக்கு ரிஜெக்ஷனை கொடுத்துருக்கு. இந்த ரிஜெக்ஷன் தான் நமக்கான நீடு. சரிங்களா, ஸோ இந்த ரிஜெக்ஷனை கொடுத்துட்டு மேபி லாஸ்ட் 1 or 2 செகண்ட்ஸில் மார்க்கெட் ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சு, இல்லை லாஸ்ட்டு ஃபியூ செகண்ட்ஸில் நல்ல ஒரு ஜம்ப் கொடுத்து ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சுன்னா அது நம்ம மேலே இருக்கக்கூடிய மிஸ்டேக்குன்னு இல்லை, அட் த சேம் மார்க்கெட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸாக இருக்கலாம். சரிங்களா, ஸோ அகெயின் இந்த லெவலுக்கு நான் ஒரு பை ட்ரேட் எடுக்கிறேன். ரிஜெக்ஷனுக்காக தான் நமக்கு ஆரம்பத்திலே ரிஜெக்ஷன் கிடச்சிது. ஸோ அந்த ரிஜெக்ஷன்லேருந்து லாஸ்ட் டைமில் செல்லருக்கான ப்ரெஷர் டக்குன்னு வந்து லோவரில் வந்து முடித்தாங்க. கரெக்டுங்களா, ஸோ அகெயின் இதே லெவலில் வேல்யூஸ் என்ட்ரி ஆகணும். யாருக்கான வேல்யூஸ்னால் பையருக்கான வேல்யூஸ் ப்ரெஷர் இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா இங்கே என்ட்ரி ஆகும். ஸோ அந்த ரிஜெக்ஷன் ப்ரெஷர் இங்கே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே மறுபடியுமே பை ட்ரேட் என்ட்ரி தான் போயிருக்கேன். ஸோ இங்கே நமக்கு ட்ரேட் என்ட்ரி எப்படி அமையுதுன்னு பார்க்கலாம். அட் த சேம் இது என்னுடைய செகண்ட் ட்ரேட் என்ட்ரி. இப்போ இது எனக்கு லூஸ் ஆகுதுன்னா அகெயின் நமக்கு தெரியும் ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய பையருக்கான ப்ரெஷரை மார்க்கெட் எடுத்து தான் மூவ் பண்ணுது. ஸோ பையருக்கான ப்ரெஷர் அகெயின் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகக்கூடிய லெவலில் நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அதே லெவலுக்கு நான் மறுபடியும் ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறேன். வெயிட் பண்ணலாம், மேபி நெக்ஸ்ட் கேண்டில். ஏன்னா நம்மளுடைய அனலைஸ் படி மார்க்கெட் லோவர்லேருந்து பையருக்கான ப்ரெஷரை எடுத்து தான் அடுத்தடுத்து லோவரில் இருக்கக்கூடிய பையருக்கான ப்ரெஷர் பிரேக் அவுட் எடுத்து செல்லரை கொண்டுட்டு வராங்க. இது வரைக்கும் நடந்த விஷயத்தில் நம்ம அனலைஸ் பண்ணுது. ஸோ இங்கேயுமே அதான் நடக்கணும் மீன்ஸ் ப்ரைஸுடைய மூவிங் இப்போதைக்கு அப்படி தான் இருக்குது. நம்மளுடைய அனலைஸ் படி கன்சாலிடேட் ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப ஒரு ப்ரைஸ் மொமெண்ட்டை கண்டினியூ பண்ணி போகிற அளவுக்கான ஸ்ட்ரக்சர் இங்கே இல்லை. ஸோ லோவர் லெவலில் நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் இதுக்கு முன்னாடி என்ட்ரியான அதே லெவல் இங்கே பார்க்கலாம். செல்லர் வரும்போது நான் லோவர்லேருந்து பை ட்ரேட் என்ட்ரி எடுத்துடுவேன். ஓகேங்களா, ஸோ பார்ப்போம். லோவரில் பையருக்கான ப்ரெஷர் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. நம்ம லெவல் ரீச் ஆகலை, ஹரிசாண்டல் லெவல் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுடைய என்ட்ரிஸ் இருக்கணும். ஸோ லெவல் ரீச் ஆகிறதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். என்ட்ரி லெவல் லெவலில் மார்க்கெட் ரீச் கிடைக்கும்போது நம்ம ட்ரேட் என்ட்ரி எடுத்துடலாம். அட் த சேம் ட்ரேட் என்ட்ரி எடுக்கும்போது நான் சிங்கிள் ட்ரேடாக தான் எடுக்க போகிறேன்.
அடுத்தடுத்து புஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்து மார்டிங்கில் போட்டு தான் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக போகிறதில்ல. ஸோ அனலைஸ் படி மார்க்கெட்டில் நமக்கான ஸ்ட்ரக்சர் கிடைக்கிது, பையருக்கான ப்ரெஷர் மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் நமக்கான மூவிங் வைஸ் இங்கே நமக்கு என்டர் ஆகலை இப்போது. அதாவது லோவர் லெவலில் மார்க்கெட் ரீச் பண்ணியிருந்தால் நம்மளுடைய மூவிங்கில் ட்ரேட் என்ட்ரி எடுத்துருப்போம். தென் இங்கே நான் இப்போ ஒரு செல் என்ட்ரி போகிறேன். ரீசன் எதுக்காக அப்படின்னா, இதை நான் என்னுடைய தேர்ட் என்ட்ரியாக எடுத்திருக்கேன். ரீசன் சிம்பிள். ஆல்ரெடி இந்த இருக்கக்கூடிய லோவர் லெவல்ஸ்லாம் பையருக்கான ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அது பிரேக் அவுட் எடுத்து வந்து இங்கே நமக்கு பிரேக் அவுட் எடுத்தாங்க நம்ம பை ட்ரேட் என்ட்ரி எடுத்து. அப்படி பிரேக் அவுட் எடுக்கும்போது இந்த இடத்துல செல்லருக்கான ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, ப்ரீவியஸ் பையருக்கான மெஜாரிட்டி ப்ரெஷர் இந்த லெவலெல்லாம் இருந்திருக்கு பார்த்தீங்களா, இதை விட இப்போ நமக்கு இங்கே பிரேக் அவுட் எடுத்து லூசிங் கொடுத்த இந்த செல்லருக்கான வால்யூம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய வால்யூம் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னா, இப்போது இந்த லெவலில் மார்க்கெட் ரீச் ஆகும்போது ஒரு செல்லருக்கான ப்ரெஷர், செல்லருடைய வேல்யூ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லும்போது செல்லர் இந்த லெவலில் ரீச் பண்ணும்போது நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் கிடைக்கும். அதாவது ப்ரீவியஸில் எப்படி பையர் என்ட்ரி ஆகக்கூடிய லெவலில் நமக்கு செல்லர் என்ட்ரி ஆகி நமக்கு செல்லர் வால்யூம் எக்ஸிட் ஆகி லோவர் வந்தாங்களோ அந்த லோவர் ப்ரெஷர் இங்கே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இப்போ வந்து அங்கே செல் ட்ரேட் என்ட்ரி எடுத்தோம். ஸோ பாசிட்டிவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ நமக்கு மார்க்கெட்டில் பையருக்கான ப்ரெஷர் அண்ட் செல்லருக்கான ப்ரெஷர் மார்க்கெட் வைஸில் எங்கேருந்து என்ட்ரி ஆகுதுன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, ஓவரால் நம்மளால் ஒரு ப்ராஃபிட்ஸை எடுத்துகிட்டு வெளியில் வர முடியும். இப்போ அகெயின் மார்க்கெட் அந்த லெவலில் ரீச் பண்ணும்போது நான் செல் ட்ரேட் என்ட்ரி எடுக்கணுமான்னு கேட்டால் வேண்டாம். எதனாலனா ஒரு ப்ரைஸ் வந்து வேல்யூவாக இருக்குது அப்படின்னா ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட்டில் ஒரு ரிவர்சல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா ரிவர்சல் இருக்குதுன்னு சொல்லும்போது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அங்கே ப்ரைஸ் வைஸில் செல்லரோ ஆர் பையரோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பார்க்குறேன். ஸோ நான் இப்போ வந்து கிட்டத்தட்ட 3 ட்ரேட் என்ட்ரிஸ் எடுத்திருக்கேன். இந்த 3ல் வந்து நான் 2 என்ட்ரிஸை நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். பாசிட்டிவ் பண்ணதை ஒரு லூசிங்கை வந்து நான் நார்மலாக விட்டுடுறேன். ஸோ நமக்கு பையருடைய என்ட்ரி நடக்கும்போது செல்லருக்கான ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதும் இப்போ தெரியுது. செல்லருக்கான ப்ரெஷர் வரும்போது லோவர்லேருந்து பையருக்கான ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதும் தெரியுது. ஸோ ஓவரால் மார்க்கெட் இன் ரேஞ்ச் மூமெண்ட். ஆனால் இங்கே பையருடைய ப்ரைஸ் இன்னுமே ரிவர்சல் ஆகலை. ஃபைட் பண்ணி பையருடைய ப்ரைஸை தான் இம்ப்ரூவ் பண்ணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அகெயின் இந்த இடத்துக்கு செல் ட்ரேட் என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டால் வேணாம். ஏன்னா மார்க்கெட் ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து ஒவ்வொரு ப்ரெஷர் எடுக்குது. எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே வைக்கிறேன். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா தெரியும், செல்லர் வரும்போது பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் காமனாக நடந்த லெவலில் நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். அகெயின் செல்லர் லோவர் வந்துட்டு அங்கேருந்து செல்லர் பிரேக் அவுட் எடுத்திருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய பையருக்கான மெஜாரிட்டியை விட ஹையரில் இருக்கக்கூடிய செல்லருக்கான மெஜாரிட்டி ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் அந்த லெவலில் ரீச் பண்ணும்போது செல்லருக்கான ப்ரெஷர் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காகவே என்ட்ரி ஆகிறாங்க. ஸோ நான் இப்போ இந்த லெவலுக்கு என்ட்ரி எடுக்க போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு கேண்டில் ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஒரு அனலைஸ் இருக்குது. கண்டிப்பாக மார்க்கெட் லோவர் லெவலில் ரீச் பண்ணுவாங்க. லோவரில் இருந்து நம்ம பை பண்ணிக்கலாம். சரிங்களா. ரிஜெக்ஷன் இருக்குது, ரிவர்சல் ஃபார்ம் இல்லை. ஸோ பையருக்கான வால்யூம் இங்கே மார்க்கெட்டில் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ நம்ம அடுத்தடுத்து ட்ரேட் புஷ் பண்ண போகிறது கிடையாது. வெயிட் பண்ணி பொறுமையாகவே ட்ரேட் என்ட்ரிஸ் எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து செல் ட்ரேட் என்ட்ரி எதுலேயுமே அதிகமாக போக போகிறதில்ல. ஏன்னா மார்க்கெட் முடிஞ்ச வரைக்கும் செல்லர்கிட்ட இருக்கக்கூடிய ப்ரைஸ் கண்டினியூஷனை ட்ராப் பண்ணி பையருக்கான வால்யூமை தான் ஒவ்வொரு மூவிங்லேயுமே நமக்கு இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து செல் ட்ரேட் என்ட்ரி இப்போதைக்கு இங்கே இருக்கக்கூடிய ரிஜெக்ஷன் லெவல்ஸில் எடுக்க போகிறது இல்லை. பை ட்ரேட் என்ட்ரி கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியில் பார்க்கலாம். இப்போது இந்த லோவர் லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் எடுத்திருக்குன்னா இந்த லோவரில் பையருக்கான ப்ரெஷர் அதிகம். சரிங்களா. நான் ஹரிசாண்டல் போட்டிருக்கக்கூடிய லைனே கவனிக்கலாம். மார்க்கெட் அதை தாண்டி ரீச் பண்ணிட்டாங்க லோவரில். இருந்தாலுமே இந்த லெவல் பையருக்கான ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஏரியா, அதை செல்லர் பிரேக் அவுட் எடுத்திருக்கு. அகைன் அந்த லெவலுக்கு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு, நம்மளால் பார்க்க முடியுது. ரிஜெக்ஷன் நடந்த லெவலில் நெக்ஸ்ட்டு பையருடைய வால்யூம் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி, பெரிய அளவில் பிரேக் அவுட் கொடுத்து எக்ஸிட் ப்ரெஷர் கொடுக்கல, ஒரு வால்யூம் பிரேக் அவுட் எடுத்து எக்ஸிட் ஆகிருக்கு. அதாவது இப்போ ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் கேண்டிலுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் ஸ்டிக். ஓகேங்களா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன் இருந்ததை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியுது. ஆனால் ரிவர்சல் ப்ரெஷர் இல்லாமல் வால்யூம் இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ ஃபைட் பண்ணுறாங்க. அந்த ஃபைட்டிங்கில் மெஜாரிட்டி வைஸில் பையருடைய வால்யூம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறாங்க. பையர் வந்து மார்க்கெட்டில் இம்ப்ரூவ் ஆகுது. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு செல்லர் வரும்போது அதே ஹரிசாண்டல் லைனில் ஃபைட் பண்ணி பையருடைய ப்ரைஸை மார்க்கெட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு சொல்லும்போது நான் பை ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறேன். ஸோ இந்த ட்ரேட் நமக்கு எப்படி முடியுதுன்னு பார்க்கலாம். இப்போது அதுக்கு அடுத்த கேண்டில் நமக்கு இப்போ கரண்ட் கேண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங்கில் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஃபைட்டிங் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி ஒரு விஷயத்த சொல்லிடுச்சு, இந்த லெவலில் பையருக்கான ப்ரெஷர் இருக்குது, வேலிடான ஒரு ப்ரெஷர். ஸோ அதனால தான் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. அப்போது ரிஜெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லும்போது ப்ரைஸ் ரிவர்சல் ஃபார்ம் ஆகலாம். மேபி இந்த லெவலில் பையருக்கான ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னா. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வைஸாக நம்ம இப்போ பார்க்குறோம், ரிஜெக்ஷன் நல்லாவே இருக்குது. ஸோ வேல்யூ அடிப்படையில் மூவிங் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இங்கே பையருக்கான ரிவர்சல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். இப்போ ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிற மாதிரி.
5 4. ஓகே, இப்போ இதோட ரியாக்ஷன் வந்து நமக்கு தெரியுது ஒரு ட்ரேட் வந்து எந்த மாதிரி மூவ் ஆகுதுன்ட்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம மறுபடியும் லோவர் வரும்போது லோவர்லேருந்து பையருக்கான ப்ரெஷருக்கு ட்ரேட் என்ட்ரி எடுக்கலாம். வெயிட் பண்ணலாம். ஸோ செல்லருக்கான ட்ரேட் என்ட்ரிக்கு மார்க்கெட் வந்து இப்போ நம்ம புஷ் பண்ண போகிறது இல்லை, பை ட்ரேட் என்ட்ரி தான் எடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து இப்போ 4 ட்ரேட் என்ட்ரிஸ் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ட்ரேட் வந்து நமக்கு லூசிங்கில் இருக்குது. ஸோ நான் அதை கால்குலேட் பண்ணலை. ஸோ நமக்கு 3 ட்ரேட் என்ட்ரிஸ் ஆச்சு. இப்போது இல்லை 3 ட்ரேட் என்ட்ரியாக வராது ஆக்சுவலாக. அதாவது ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து நம்ம பாசிட்டிவில் இருக்கும், செகண்ட் ட்ரேட் என்ட்ரி வந்து லூஸ் ஆச்சு, தேர்ட் ட்ரேட் என்ட்ரி பாசிட்டிவ், ஃபோர்த்து ட்ரேட் என்ட்ரி பாசிட்டிவ். அப்போது லூஸ் ஆனதை அடுத்த ட்ரேடில் ரெக்கவர் பண்ணிக்கணும். ஓகே, 3 ட்ரேட்ஸாக நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். சரி, இப்போது நம்ம அனலைஸுக்கே வரலாம். நம்ம லைன் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே நமக்கான ப்ரெஷர் இருக்குங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ நம்ம என்ட்ரிஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பாசிட்டிவில் இருப்போமா லூசிங்கில் இருப்போமான்னு இப்போ உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. கரெக்டாக? அட் த சேம் டைம் நம்மளுடைய வியூ படி மார்க்கெட் ஹையரில் இருக்கக்கூடிய லெவலில் பிரேக் அவுட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு லெவல்லையும் நம்ம அனலைஸ் பண்ணோம்னா செல்லருக்கான ப்ரைஸ் எக்ஸிக்யூட் ஆகிற ப்ரெஷர் வந்து அதிகமாகவே இருக்குது. டாப்பில் ஒரு டபுள் டாப் லெவல் இருக்குது, செல்லர் எக்ஸிக்யூட் ஆகிருக்காங்க, நல்ல ஒரு என்கல்ஃபிங் ஸ்ட்ரக்சரில் தான் என்கல்ஃப் பண்ணி மூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து மூவ் ஆகக்கூடிய எல்லாத்துலேயுமே செல்லருடைய வேல்யூ ஸ்ட்ராங்காக வர வர பையருக்கான மூவிங் அங்கே என்ட்ரி ஆக ஆரம்பிக்குது. ஸோ பையர்கிட்ட ப்ரைஸ் இருக்குது, செல்லர்கிட்ட வால்யூம் வைஸில் ப்ரைஸ் மெஜாரிட்டி வைஸில் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது பிரேக் அவுட் எடுத்து செல்லரால் அடுத்து கண்டினியூ பண்ண முடியல. ஒவ்வொரு லெவல்லையும், அதாவது எங்கெல்லாம் பையருக்கான ப்ரெஷர் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகுமோ அந்த லெவல் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பையர் ரிவர்சல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆக தான் செய்யுது. அப்போது மேக்ஸிமம் எந்த லெவலில் செல்லருக்கான வேல்யூ ஸ்ட்ராங்காக என்ட்ரி ஆகுதோ அதை பிரேக் அவுட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ பார்க்கலாம். இப்போது மறுபடியுமே இந்த கேண்டில்ஸ்டிக் நமக்கு லோவர் லெவலில் ரீச் பண்ணுதுன்னா ரிஜெக்ஷன் ப்ரெஷருக்காக நம்ம ஒரு ட்ரேட் என்ட்ரி எடுக்கலாம். வால்யூம் நல்லாவே ரீச் கொடுக்குது. அகெயின் நான் காமன் லெவல் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட நான் இப்போவே ஒரு என்ட்ரி எடுக்கலாம், பட் நான் அவசரப்பட போகிறதில்ல, நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறேன். லெவல் ரீச் ஆகும்போது நான் கரெக்டாக என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ ஹையர்லேருந்து இப்போதைக்கு செல்லருக்கான ப்ரெஷர் நல்ல ஒரு எக்ஸிக்யூட் ப்ரெஷர் கொடுத்துருக்கு. ஸோ லோவரில் பையருக்கான ப்ரெஷர் வேலிடாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மார்க்கெட்டில் ஒரு ரிஜெக்ஷன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிஜெக்ஷனுடைய மூவிங் நம்மளுடைய லெவலில் இருந்து ஹையர் ப்ரெஷரில் இருக்குது. லோவரில் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய பையருக்கான ப்ரெஷர் செல்லரை ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னா கீழேருந்து புஷ் பண்ணுற பையருக்கான ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லும்போது நமக்கு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கிடைக்குமே, ட்ரேடுமே நல்ல ஒரு பாசிட்டிவில் முடியறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் மார்க்கெட் பிரேக் அவுட்டாக எடுக்குது. செல்லருக்கான ப்ரெஷரில் பையருக்கான ப்ரெஷர் இருக்குது, ஆனால் மார்க்கெட்டில் ரிவர்சல் மூவிங் இல்லை, பிரேக் அவுட் எடுக்கிறாங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ அகெயின் நான் இந்த இடத்துல வால்யூம் ப்ரெஷரை தான் யூஸ் பை பண்ணுறேன். ஏன்னா நமக்கு மர்பூஸ் கேண்டிலில் முடிஞ்சிருக்கு. மர்பூஸ் கேண்டில்னு சொல்லும்போது அது ஸ்ட்ராங்கான செல்லர் எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ப்ரெஷருமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு பைபாஸ் ப்ரெஷர் மாதிரி மார்க்கெட்டில் மூவ் பண்ணும். ஸோ நான் அகெயின் மறுபடியுமே பை தான் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா வேல்யூ அடிப்படையில் பையருக்கான மூவ் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காகவே இருக்குது. செல்லர் வரும்போது தான் நமக்கு ஃபைட் பண்ணி பையருக்கான ப்ரெஷர் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மறுபடியுமே பை ட்ரேட் என்ட்ரி தான் போயிருக்கேன். அண்ட் தென் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண மாதிரி செல்லர் வரும்போது பை ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறதுக்காக நம்ம லைன் ட்ரா பண்ண லெவலில் வெயிட் பண்ணுறேன். ஸோ லோவர் போயிட்டு பையர் ப்ரெஷர் எடுக்கிற மாதிரி இருக்குது, வெயிட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம ட்ரேட் என்ட்ரி எடுத்த லெவல் அப்படிங்கிறது பையருக்கான ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஏரியா. அகெயின் மார்க்கெட் லோவர் வரைக்கும் போய் நம்ம ஸ்டார்டிங்கில் ட்ராப் பண்ண அந்த லோவர் லெவல் வரைக்குமே ரீச் பண்ணிட்டு பையருக்கான ப்ரெஷர் எடுக்கிறாங்க. ஸோ வேல்யூஸ் எப்படி முடியுதுன்னு நம்ம பார்க்கலாம். சரி, வேல்யூஸ் வந்து பாசிட்டிவில் முடியுது, பட் கொஞ்சம் ஒரு எக்ஸ்டென்ஷன் ப்ரெஷர் இருந்த மாதிரி தான் நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. ஸோ நான் பேசும்போது ஏதாச்சும் ஏதாச்சும் தப்பாக பேசினா கொஞ்சம் இதாகிக்கோங்க. ஐ மீன் நான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஏதாச்சும் வளர்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சாரி. ஓகே, அப்போது இந்த இடத்துல நமக்கு இப்போ ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு. அதாவது செல்லர் வரும்போது பையருக்கான ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஏரியா வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ஓவரால் இந்த லெவலுக்கு நம்ம டார்கெட் பண்ணோம். மர்பூஸ் அப்படிங்கிறதுனால பைபாஸ் ப்ரெஷர், ஸோ லோவர் வரைக்கும் வந்திருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அனலைஸ் நம்ம எடுத்தோம். அதாவது இந்த 3 கேண்டில்ஸையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், பையருடைய ப்ரைஸ் ரீச் பண்ண லெவலெல்லாம் செல்லருக்கான ப்ரெஷர் ஹை ப்ரெஷரில் லோவர் வரைக்குமே வந்து பையரால் பெரிய லெவலில் இம்ப்ரூவ் ஆக முடியாமல் ஒரு ஃபைட்டிங் ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டு போயிருக்கு. மெஜாரிட்டி வைஸில் அந்த இடத்துல பையர் ஸ்ட்ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட் நல்ல ஒரு பையர் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து பையர் மூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா?
அப்படின்னா இந்த லெவலில் இருக்கக்கூடிய செல்லர் காமன் ப்ரெஷரை விட பையருக்கான ப்ரெஷர் அதிகம். அட் த சேம் டைம் இங்கே வந்த கேண்டில் மர்பூஸ்னு சொல்லும்போது செல்லருடைய நல்ல ஒரு வால்யூம் அது இருந்தாலுமே அது பைபாஸ் கேண்டில் ஸ்டிக் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஈஸியாக ஒரு லெவலில் பிரேக் அவுட் ஆகக்கூடிய லெவலுக்கோ ரிஜெக்ஷன் கொடுக்கக்கூடிய லெவல்ஸுக்கோ எந்த விதமான ஆன்சர்ஸும் பெரிய லெவலில் கொடுக்காம நல்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் ப்ரெஷரோட வந்து முடிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் செல்லர் தான் கண்டினியூ பண்ணுவாங்கிற கட்டாயம் கிடையாது. அதனால் நம்ம நெக்ஸ்ட் நல்ல ஒரு பையர் லெவல் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு பைட் எடுக்க போனோம். அப்படி நம்ம எடுக்கும்போது அந்த லெவலுக்கான ரிஜெக்ஷன் லோவர் வரைக்குமே வந்து நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ண லெவலில் இருந்து தான் ப்ரெஷரை ப்ரைஸை எடுத்துகிட்டு நமக்கு ஆன்சர் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஒரு வேளை இது லூஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னாலுமே மார்க்கெட்டுடைய மூவிங் படி இது கரெக்டு தான். ஏன்னா லோவர் ப்ரெஷர் எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் வந்து மூவ் பண்ணியிருக்கு. அது செல்லரில் முடிஞ்சு நமக்கு ட்ரேட் லூஸ் ஆகிருந்துச்சுன்னா ஓகே, அது பரவாயில்ல, நம்மளால் அடுத்து மூவ் பண்ணிக்க முடியும்.